ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பத்மநாபபுரம் பேலஸில் உள்ள அருங்காட்சியகத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. அதுக்கு முன்னால் சங்கர் சிங்கிள் எலக்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்களால் வீடியோஸ் பார்க்க முடியும். பத்மநாபபுரம் பேலஸை பற்றி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மக்களே. நீங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ராஜா என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பேலஸுக்குள்ளால அரண்மனைக்குள்ளால ராஜா என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம இருக்கிறது பத்மநாபபுரம் பேலஸோட சேர்ந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாண்ட் இருக்குது பாருங்கள். அந்த குளத்துல தான் ராஜா எல்லாம் குளிக்கிறது. அடுத்தது பாருங்க, ஹெரிட்டேஜ் மியூசியம் பார்த்தீங்களா? அதாவது பத்மநாபபுரம் அரண்மனை அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தில் பண்டைய ஜாடிகள் மற்றும் பிற கப்பல்கள் உள்ளிட்ட பலவிதமான கலைப்பொருட்களை நம்ம பார்க்கலாம். நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அரச குடும்பத்தினரால் பயன்படுத்தப்பட்டன. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குத்து விளக்கு பார்த்தோம் இல்லையா? ராஜாவோட பீரியட்ல புக்ஸ் எல்லாம் இதில் வச்சு தான் ரீட் பண்ணுவாங்க. அப்புறமா இன்னும் நம்ம நிறைய பொருட்களை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது பண்டைய காலத்தில் உள்ள ஜாடிகள் அருங்காட்சியகம். இதை வந்து நம்ம பல ஜாடிகளை பார்க்கலாம். இதுல வெண்கல ஜாடிகள் இருக்குது. இந்த ஜாடிகள்ல நீர், எண்ணெய் மற்றும் பிற திரவங்களை சேமிக்க பயன்படுத்துறாங்க. களிமண் பானைகள் அதுல வந்து உணவை சேமிப்பதற்கும் பயன்படுத்துறாங்க. மர பீங்காகங்கள் இருக்குது. இந்த பீப்பாய்கள் தானியங்கள், மசாலா மற்றும் பிற பொருட்கள் சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இது பாருங்க, ராஜா காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த பீரோ, மர பீரோ. இது பாருங்க, ராஜா காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த சேர் பார்த்தீங்களா? டேபிள், உடன் டேபிள், இதெல்லாமே. இது விளக்கு பார்த்தீங்களா? இது அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து கிளாஸ் எல்லாம் மூடி இருக்கும். அந்த காலத்துல இதை தான் விளக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பாருங்க மக்களே, ட்ரங்கு பெட்டி பார்த்தீங்களா? துணி, பணம் இதெல்லாம் அதுல வைக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் டேபிள் மக்களே. பார்த்தீங்களா, அழகா இருக்குது. அந்த காலத்துல இவ்வளோ அழகான டைனிங் டேபிள் சூப்பரா இருக்குது. இந்த சேர்ல தான் ராஜா படுத்திருப்பாங்க போல இருக்கு. இந்த சேர் பார்த்தீங்களா, சாஞ்சிருக்கக்கூடிய சேர். அதுல ஒரு ஸ்டிக்கும் இருக்கு. இது பாருங்க மக்களே, அந்த காலத்துல உள்ள ஸ்பீக்கர் பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு. பத்மநாபபுரம் பேலஸோட அழகிய தோட்டம் நான் உங்களுக்கு அழகாக எப்படி இருக்குது பேலஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் மக்களே. என்னோட சேனல்ல போய் அழகா பாருங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த காலத்துல உள்ள சூட்கேஸ் பாருங்க மக்களே. பாத்தீங்களா, எல்லாம் தொடாதே, டச் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்தது வீணை வச்சிருக்காங்க பாருங்க. அந்த பீரியட்ல யூஸ் பண்ண வீணை. மிருதங்கம் பாருங்க மக்களே. என்டர்டெயின்மெண்டா அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நடனம்லாம் ஆடும்போது அவங்க பாட்டு அது பண்ணும்போது அவங்க மிருதங்கம், வீணை இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம். ஊஞ்சல் பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்த்தீங்களா? இல்லை படுத்துட்டு அப்படி ஆடினா சுகமா தூங்கலாம். எவ்வளவு அழகா அதை வர்ணிச்சு அழகா கட்டியிருக்காங்க இல்லையா? இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். தொட்டில் கூட இருக்குதுங்க பாருங்க, அழகா இருக்கு. இதெல்லாம் பிக்கிள் போட்டு வைக்கிற ஜார் அப்படின்னு நினைக்கிறேன்.
பிக்கிள் ஜார், ஊறுகாயெல்லாம் போட்டு வைக்கிறது. இந்த கலைப்பொருட்கள் எல்லாம் பழைய காலகட்டத்தில் அரச குடும்பம் மற்றும் அரண்மனையின் பிற மக்களின் வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வையை விளக்குகின்றன மக்களே. இப்போ நம்ம பார்க்குறது வெண்கல சமையல் பாத்திரங்கள் மக்களே. இந்த பாத்திரங்கள் உணவு சமைப்பதற்கும் பரிமாறுவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே பாருங்க, அஞ்சரை பெட்டி இன்னும் குட்டி குட்டியாக நிறைய இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக இருக்கு. கப்பு, செம்பு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா, பூஜா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த காலத்தில் அவங்களோட வளமையான கலாச்சார பாரம்பரியத்தையும் மரபுகளையும் இதெல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே பாருங்க மக்களே, ஆட்டு உரல் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெல்லு குத்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, அழகாக இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இங்கே பாருங்க மக்களே, இந்த அடுப்புக்கு மேலே புட்டுக்குழல் இருக்குது. புட்டுக்குழல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பாத்திரத்தில் ஒரு குழல் புட்டு தான் ஒரு நேரம் ப்ரிப்பேர் பண்ண முடியும் இல்லையா. இதில் 3 குழல் அட் எ டைம், 3 குழல் புட்டு அட் எ டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். மண்ணெண்ணெய் விளக்கு பார்த்தீங்களா, மண்ணெண்ணெயில் எரியக்கூடிய விளக்கு பார்த்தீங்களா. சைடில் 3 குழல் புட்டு நம்ம ஒரே நேரம் பண்ணலாம். இதெல்லாம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மண் சட்டிகள் இதெல்லாம் பார்த்தீங்களா. மண் சட்டி, காய்கறிகள் எல்லாம் கூட பக்கத்தில் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லையா. எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கால மியூசியம் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இந்த உலக்கை இருக்குல்ல மக்களே, அதுதான் நெல் குத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல உலக்கை. நம்ம பார்க்க முடியாத, காண கிடைக்காத பழைய பொருட்கள், நம்ம பாட்டி காலத்துலலாம் யூஸ் பண்ண பொருட்கள் நம்ம இனி பார்க்க முடியுமா அப்படிங்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம இந்த பத்மநாபபுரம் பேலஸ் மியூசியத்தில் பார்க்கலாம் மக்களே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. டைரெக்டாக பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இங்கே பாருங்களேன், மிளகு அரைக்கக்கூடிய அம்மி எல்லாம் இருக்கு. அம்மியில் மசாலா அரைச்சி மீன் குழம்பெல்லாம் வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த டேஸ்ட்லாம் போச்சு. இதெல்லாமே சமையலுக்கு யூஸ் பண்ணது தான். இதுதான் அம்மியில் மசாலா அரைச்சி சாப்பிட்ட டேஸ்ட்டு எவ்வளோ இல்லை. இப்போ கூட நாட்டில் அப்படியே இருக்கு. இது கொல்லப்புறம் அப்படின்னா வெளி இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, வெளிப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த வழியாக தான் உள்ளேருந்து குளம் முதல்ல காமிச்சையில் அந்த குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போவாங்க. அப்புறமா இங்கே பாருங்க, கிச்சன் ரூம் இருக்கு. கிச்சன் ஐட்டம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நிறைய பார்த்தோம். இதுவும் கிச்சன் திங்ஸில் உள்ளது தான். மாவாட்டக்கூடிய கல், இது கல் தொட்டி. பார்த்தீங்களா, இந்த பத்மநாபபுரம் பேலஸ் ஃபுல்லாகவே வுட்டில் தான் செஞ்சுருக்குது. இன்னொன்று ஸ்டோனில், டாய்லெட், தொட்டி இதெல்லாம் ஸ்டோன், ஃபுல்லாகவே ஸ்டோன். கட்டிலுக்கு அழகாக பாருங்க, ஒன்றுமே தனி அழகு, ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா. இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாடா.